அம்மா அம்மா தாயே அம்மா வந்துட்டேன். அச்சோ செல்லப்பாவா குரல கேட்டுட்டு ஏதோ பிச்சைக்காரன் வந்துருக்கான். திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து திரும்ப திரும்ப பேசி பேசி திரும்ப திரும்ப பேசி பேசி திரும்ப திரும்ப காதல் சொல்லும் கனவு காதலா வசந்த மாமா. நல்லா குடிச்சிட்டு போனா ஆம்பளைங்க வீட்டுல அலப்பற என்னென்ன பண்றீங்க? ஒருத்தர் நேரா பொண்டாட்டிட்ட போய் வசனம் விட்டான். கண்ணே உனக்கு நான் தாஜ்மஹால் கட்டவா, வசந்த மல்லிகை கட்டவா, இல்ல உன் தங்கச்சிய கட்டவான்னா அவங்க கிடக்குற வேட்டைய கட்டுறா. குடிச்சா ஒத்துக்குவீங்களா? எப்பயாச்சும் என்கிட்ட சொல்லிட்டு குடிச்சா நான் ஒத்துப்பேன். டெய்லியுமே சொல்லாம குடிச்சானா நான் மிதிப்பேன். ஹலோ ஹலோ, உன் ஒய்ஃப கடத்தி வச்சிருக்கோம். 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் விடுவோம். 10 லட்சம் என்ன, 20 லட்சம் தரேன். தயவு செய்து அவளை விட்டுறாதீங்க. வீட்டுக்கு தானே வரணும், வா. எங்கேயோ கேட்ட குரல். நான் தான் உன் பொண்டாட்டி, வீட்டுக்கு வாடி. உனக்கு உங்களுக்கு 80 பவுன் நகை போட்டு 80,000 பணம் கொடுத்து ஓட்ட தெரியாத உங்க முகர கடையிலுக்கு வண்டி வாங்கி கொடுத்து கட்டில் வாங்கி கொடுத்து பீரல் வாங்கி கொடுத்து உங்களையும் ஓட்டிக்கிட்டு வர்றமே, நீங்க சரியா சொல் பேச்சு கேட்கலாம் 2 மிதி மிதிச்சா தப்பாக்கா? மனுஷனுக்கும் புருஷனுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? என்ன? தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டா அவன் மனுஷன், தப்பே பண்ணாம மன்னிப்பு கேட்டா அவன் தான் புருஷன். சோசியர் சொன்னாரு, எங்க வீட்டுக்காருக்கு பேரை மாத்தினா எங்கேயோ போயிடுவாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன செஞ்சீங்க? உடனே பேரை மாத்தணும்ல. இப்ப எங்க இருக்காரு? அதே எங்க போனான்னு தெரியல, எங்கேயோ போயிட்டாரு. ராவணனுக்கு 10 தலை. சார் ஒரு நிமிஷம், ஒரு சின்ன சந்தேகம். இப்படி இருக்கணும் மாணவர்கள், சந்தேகம் கேட்க வேண்டும். கேள் பாப்போம். 10 தலைன்றீங்களே, அவன் எப்படி குப்பரக்க படிப்பான்? அது இதவே அவங்களுக்கு 10 தலைன்னு பரிச்சல. ஏப்ல அப்பா அம்மா வந்திருக்காங்க. இங்கேயும் வந்துட்டாங்களா? வேற வேலையே இல்லையா அவங்களுக்கு? அவங்க தொல்லை தாங்க முடியாது தான் தனியா வந்தோம். இங்கேயும் வந்து நம்ம உயிரை வாங்க வந்துட்டாங்களா? போங்க வரேன். ஏய் மெதுவா பேசு. அப்பா அம்மா உள்ளதான் உட்காந்துருக்காங்க, காலையில் விழுந்துற போகுது. அவங்க காதுல விழுந்தாலும் பரவாயில்ல, நான் அப்படிதான் பேசுவேன். இருந்தா இருக்கிறாங்க, போனா போறாங்க. ஏம்பல வந்தவங்களுக்கு ஒரு டீ காப்பியாவது வச்சு கூட. ஏன் வந்தவங்க கொஞ்ச நேரம் உட்கார மாட்டாங்களா? வந்தவனே டீ காப்பி தண்ணின்னு கொடுத்துடணுமா? என்னப்பல இப்படி சொல்லிவிட்ட? மாமாவும் அத்தையும் கோச்சிட்டு போறாங்க. என்னது? வந்தது எங்க அப்பா அம்மாவா? அப்பா இப்ப எல்லா பொண்டாட்டியையும் பார்த்தா ஆம்பளைங்களுக்கு பேய் மாதிரி தெரியுதுன்னு சொல்றீங்க, பிசாசு மாதிரி தெரியுதுன்னு சொல்றீங்க. ஆனா பொண்ணுங்க எங்களுக்கெல்லாம் எங்களுடைய கணவனை பார்த்தா சாமி மாதிரி தெரியுங்க.